கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ 9 இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆவிக்குரிய 9 கனி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நித்திய ஜீவனை அறுப்பான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். மிகுந்த கனி கொடுக்கணுமா? அப்ப ஆவிக்குரிய 9 கனியும் நமக்குள்ள இருக்கும்போது மிகுந்த கனி. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நம்ம வாழ்றோம். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் பைபிளே வாசிக்க முடியல பிரதர், ஜெபமே பண்ண முடியல பிரதர், நான் தடுமாறிட்டேன் பிரதர், நான் விழுந்துட்டேன் பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்ப நான் இல்லை பிரதர், நான் பழைய மாதிரி இல்லை, நான் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள செய்தியிலே நம்ம நிறைய ஆன்சர் பார்க்கலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுக்க முடியும். கிராமத்துல நெல் விதைப்பாங்க. நெல்லை விதைச்சா நெல்லைத்தான் எடுக்க முடியும். நார்த்தில் கோதுமை விதைப்பாங்க. கோதுமை தான் எடுக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாம்சத்திற்கென்று ஒரு விதை இருக்கு, ஆவிக்கென்று ஒரு விதை இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம கையில எந்த அளவுக்கு பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான நமக்கு நிறைய ஆலோசனை தந்து கொண்டே இருப்பார். நம்ம கூட பேசிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசிட்டே இருப்பார். சகல சத்தியத்துக்கும் வழி நடத்த நம்ம கூட பேசிட்டே இருப்பார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரத்திலே கர்த்தரை விட்டு வழி விலகிடுவாங்க. எப்படி வழி விலகுவாங்க அப்படின்னா, கண்களின் இச்சை. நிறைய குடும்பத்தில் இந்த கண்களின் இச்சையில வரக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கு. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒரு குடும்பத்திலே ஜீவன்ல ஒரு பெருமை இருக்கும். நான் யாரு தெரியுமா, என் குடும்பம் யாரு தெரியுமா, எங்க வம்சம் யாரு தெரியுமா, எங்க தலைமுறை யாரு தெரியுமா அப்படிம்பாங்க. ஒரு 2 நாள் வயித்தால போச்சுன்னா போதும், எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த கொரோனா நேரத்துல எத்தனை குடும்பத்துல உயிர் வய இருந்துச்சு. ஆனா இந்த 2025 மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் யாரு தெரியுமா, என் குடும்பம் யாரு தெரியுமா, என் தலைமுறை யாரு தெரியுமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அதெல்லாம் மறந்தாச்சு. மறந்துட்டு மறுபடியும் நான் யார் தெரியுமா. இதெல்லாம் ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா நம்மளுடைய இதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஜீவனத்தின் பெருமை. சில குடும்பத்திலே கார் வாங்கினா பெருமை, வண்டி வாங்கினா பெருமை, ஃபோன் வாங்கினா பெருமை, ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, அங்க ஒரு பெருமை, வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலா ஒரு படிச்ச மருமக வந்திருப்பாங்க, படிச்ச மருமக வந்திருப்பாங்க, அதுக்கு ஒரு பெருமை வந்துடும்.
எங்கெல்லாம் பெருமை இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு வந்துரும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சைக்குள்ளே நிறைய குடும்பத்துல இருளுக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளுவாங்க. கண்ணு வெளிச்சமா இருந்தா சரீரம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். கண்ணு இருளாயிட்டுனா சரீரம் ஃபுல்லா இருளாயிடும். அப்படின்னா என்ன விருது அர்த்தம் அப்படின்னா, வயசானவங்களுக்கு கண்ணாடி போட்டாதான் நல்லா தெரியுது அப்படிம்பாங்க, கண்ணாடி போடலன்னு தெரியல அப்படிம்பாங்க. அதே போல வசனத்தை நம்ம வாசித்து 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 அந்த வசனத்துடைய வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். வசனமே வாசிக்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா வசனத்தினுடைய வெளிச்சமே உங்களோட வாழ்க்கையில இருக்காது. தோல்வியில போயிட்டு இருப்பாங்க, மாம்சத்துல கன்வெர்ட் ஆகி இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வசனத்தினுடைய சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. கண்களின் இச்சை என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் கண்களின் இச்சையில விழுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தை குறித்து அந்த ஞானம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும் அந்த தாகம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், அந்த தாகம் இல்லை. நான் பரலோகத்துக்கு போகணும், அந்த தாகம் இல்லை. சில குடும்பத்திலே மாம்ச இச்சையில போய் விழுந்துருவாங்க. அந்த மாம்ச இச்சை தான் அந்த 17 கேரக்டர். அந்த 17 கேரக்டர் உள்ள வரும்போது அவங்களுடைய முடிவு பார்த்தா அழிவா இருக்கு. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், ஆவிக்கென்று ஒரு விதை இருக்கு, மாம்சத்திற்கென்று ஒரு விதை இருக்கு. அதை ஈஸியா நம்ம எப்படி சொன்னா அழகா புரியும், ஜனங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னா, நம்ம இருதயத்திலே குப்பையை கொண்டு வச்சோம்னா குப்பையா தான் இருக்கும். நம்ம இருதயத்துக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வச்சோம்னா பரிசுத்தமா இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன் பார்க்கும்போது நம்ம இதயத்துக்குள்ள எது ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு? செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவையில்லாம ஏதாவது பார்த்தா அதுவும் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். அப்ப நம்ம இதயத்துக்குள்ள எதெல்லாம் உள்ள வரும்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம பைபிள் வசனத்தை தியானிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ள வசனம் வந்துட்டு இருக்கும். செல்போன்ல தேவையில்லாம பார்க்கும்போது அதுவும் நம்ம இதயத்துல வந்துட்டு இருக்கும். அப்ப மாம்சத்திற்கென்று விதைக்கிற ஒரு விதையும் இருக்கு, ஆவிக்கென்று விதைக்கிற விதையும் இருக்கு. மோசம் போகாதிருங்கள், மோசம் பெயராத அப்படிங்கிறது. மோசம் பெயராத. ஒரு 4 ஃப்ரெண்ட் இருக்கேன்பாங்க, இல்ல ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்கேன்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டு மட்டும் மோசமான ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. அந்த மோசமான ஃப்ரெண்ட்ட பல மணி நேரம் பேசும்போது அந்த மனுஷனுடைய பாவங்களை காதுல கேட்கும்போது இவங்களோட வாழ்க்கையில கரையா மாறிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனை அறுக்க முடியும், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். எல்லாருக்கும் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. ஆனால் மாம்சத்திற்கென்று விதைத்தவன் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான், அழிவை அறுப்பான், அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப இது ஒரு விதை. அந்த விதைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அழிவில்லாத வித்து தேவனுடைய வசனம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஜீவனுள்ள வித்து என்று எழுதப்பட்டிருக்கு. வசனம் ஜீவனுள்ள வித்து, அழியாத வித்து. அந்த அழியாத வித்து நமக்குள்ளே இருக்கும்போது
சத்திய வசனம் நமக்குள்ள இருக்கும்போது, சத்திய வசனத்தினாலே நம்ம ஜெனிபிக்கப்படும் போது, நம்ம ஆவிக்கென்று விதைய நம்ம இதயத்துக்குள்ள விதைக்கும் போது முடிவு நித்திய ஜீவன். நம்ம இந்த உலகத்துக்குள்ளதான் வாழ்றோம். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நம்ம பிரியமானபடி வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டால், நிறைய குடும்பத்திலே அதுக்கு பல ஆன்சர், பல வார்த்தைகள் சொல்லுவாங்க. எங்க பிரதர் உண்மையா இருக்க முடியுது? நான் உண்மையை சொன்னா அவங்க சந்தேகப்படுறாங்க. இப்ப நிறைய குடும்பத்திலே ஒற்றுமையே இல்லை, ஒரு மனம் இல்லை. குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? ஒரு குடும்பத்திலே பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? வீட்டுல 4 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்குள்ள ஒரு பிசாசு எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதுலயோ ஒரு காரியத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்தால் உள்ள வருது. மோசம் போகாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மோசம் போயிருந்தாங்க. சில குடும்பத்துல ஏமாந்து போயிருந்தாங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன், சில குடும்பத்துல பிசினஸ் பண்றேங்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் முடியுது அதனால கொஞ்சம் நகைய கொடுத்தேங்கிறாங்க. இப்படி நிறைய கணக்கு போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சொன்னா லேட் ஆயிரும். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். மோசம் போகாதிருங்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு வாலிப மகள் என்ன பண்ணுனா அப்படின்னா, லீவு நாள்லே அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது புறஜாதிகளுடைய வழிகளை கற்றுக்கொண்டு, அங்குள்ள வழிபாடுகளை கற்றுக்கொண்டு, அவங்களுடைய கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டு, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு, லாஸ்ட் அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடியும் போது பார்த்தா நேர விக்கிரத்துக்குள்ளே அந்த பிள்ளை மறுபடியும் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாமே ஆப்போசிட்டா மாறிட்டு, என்ன என்ன என்னன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள தேடி தேடி பார்க்க எப்படி நடந்துச்சு. அந்த பிள்ளைனுடைய பழக்க வழக்கம் யாரோடன்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிரத்தில் உள்ள ஒரு குடும்பத்தோட பழக்கம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வாலிப வயசுல நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம எதை விதைச்சோமோ அது அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. சில குடும்பத்துல நல்ல வாயை திறந்து பொய் பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையை பேசுறத விட பொய் பேசதான் பிடிக்கும். பொய் பேசுறவங்க பிசாசினால் உண்டாயிருக்கிறாங்க. உண்மையை பேசுறவங்க தேவனுக்கு பிரியம். உள்ளதை உள்ளது என்றும் இல்லது இல்லது என்றும் சொல்லணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்தாலும் இயேசு ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு கிருபை 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 சொல்லிட்டு, சிலுவை நோக்கி பார்க்கறேன்னு சொல்லிட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, மனம் திரும்புறது இல்லை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றது இல்லை, பரிசுத்தமா வாழ்றது இல்லை, உண்மையா வாழ்றது இல்லை, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றது இல்லை, அவருடைய கற்பனையை கை கொள்றது இல்லை, கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. கேட்டா நாங்க கிருபையின் காலம், நியாய தீர்ப்புல கொண்டு வந்து எல்லாரையும் நிறுத்துவார். எல்லாரும் நியாய தீர்ப்புல வந்து நிக்கணும். கடைசி காலத்துல நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா ஆவிக்கென்று விதைக்கிறவன். இப்ப இந்த காலவேளை நீங்க எல்லாம் செய்தி கேட்கறீங்க. இந்த உலகத்துக்குள்ள காரியத்தையும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஒரு சின்ன வசனம், அந்த வசனம் உங்க இதயத்துல போய்
உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். அது ஆவிக்குரிய விதை. கெட்டு போறதுக்கு ஒரு வாசலை சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த ஜனம் கெட்டு போயிருது. அவனோட வாழ்க்கையில முடிவு பார்த்தா அது மரண வழி. அது லாஸ்ட் பார்த்தா 2ஆம் மரணமாய் அக்னி கடந்து போட்டிருக்கு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு ஜனங்கள் பொய் பேசி பொய்ய விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அசுத்தத்தை பேசி அசுத்தத்தை விதைச்சிட்டு இருக்காங்க. அருவருப்பான காரியத்தை பேசி அருவருப்பை விதைச்சிட்டு இருக்கிறாங்க. தீமையை பேசி தீமையை விதைச்சிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல இதெல்லாம் நடக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டுல மனைவி இல்லாம இருக்கும். ஏதோ ஒரு காரியத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கூட யாரோ ஒருத்தங்க ஆபீஸ்ல வைப்பாங்க. இவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து லாஸ்ட் பார்த்தா 2ம் வம்பா போயிரும். ஆக மொத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இவனும் வம்பா போய் அவனும் வம்பா போய் ஆக மொத்தம் 2 லாஸ்ட் பார்த்தா 2 வீட்லையும் பார்த்தா நிம்மதியா இருக்கு. ஒரு வாலிப பிள்ளை ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தங்கி வேலை பார்க்குறான். ஏம்மா இங்க தங்கி வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப அந்த வாலிப மகள் சொன்னா, எங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு இருந்து வீட்டுல வந்து எங்க அம்மாவை அடிப்பாங்க. எங்க வீட்டுல கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நைட்லாம் தூங்கவே முடியாது. நான் காலேஜும் படிக்க முடியல. நான் பார்த்தேன், பேசாம வேலைக்கு வந்துட்டேன். இங்கே நல்லா இருக்கு. காலையில் 9 மணிக்கு வேலை, நைட்டு 10 மணி தான் நாங்கள் ஹாஸ்டல் போவோம். அழகா இங்கே வேலை பார்க்கேன். சம்பளத்தை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். இங்கே நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா காரணம் என்ன? அந்த வீட்டில் தகப்பனார் மதுபான பிரியம், மது பிரியம், போதை அடிமை. அந்த வீட்டில் ஒரு வாலிப மகள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேலை பார்க்குறான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேருக்குள்ள ஒரு உண்மை இருந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய ஒரு நித்திய ஜீவனை அறுக்க முடியும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இவ்வளவு வசனம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வெடித்து அழ ஆரம்பிச்சேன். ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, வசனத்தை வாசிக்கும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்ம இருதயத்துக்குள்ள குத்தப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய இருதயத்துக்குள்ள கல்லான இருதயம், அது சதையா மாறணும். கடினமான இருதயம் சதையா மாறிடணும். அப்பந்தான் நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? பண ஆசை, பொருளாசை, நகை ஆசை, உலக ஆசை, மோக ஆசை, துரிச்சை, காமவிகாரம், அசுத்தம், அருவருப்பு, இதெல்லாம் இதயத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க எப்படி பரலோகத்துக்குள்ள போக முடியும்? இதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம். லஞ்சம் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் எப்படி நல்லா இருக்கும்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. ஒரு வேலைக்காக எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், லஞ்சம் வாங்கும்போது ஏசா கூட இருப்பாரு, பேய் தான் கூட இருக்கும். ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அண்ணே என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் எத்தனை குடும்பத்திலே அநீதியான ஒரு வாழ்க்கை. யூதாஸ் காரியத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். அநீதியின் கூலினாலே நாண்டு கொண்டு செத்தான். மாம்சத்துக்கென்று விதைக்கும் போது நாண்டு கொண்டு செத்து விட்டான். பைபிள்ல ரெக்கார்டு இருக்கு, எத்தனையோ ரெக்கார்டு இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ளே
ஜீவனுள்ள வசனம் இருக்குமானால் அது அழியாத வித்து, அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். எலியாவை போல, ஏனோக்கை போல எடுத்து கொள்ளப்படுற அளவுக்கு நம்ம தேவனோடு சஞ்சரித்தால் நித்திய ஜீவன். பிரதர், நீங்க பேசும்போது எங்களுக்கு காலையில கேட்க நல்லாதான் பிரதர் இருக்கு. நாங்க உலகத்துல போகும்போது கண்கள் இச்சையில விழுந்துருந்தோம். சிந்தனையில் எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருது, ஒரு தடுமாற்றம் வந்துருது. பேசுற வார்த்தையிலே சில நேரத்துல நாங்க போய் பேசியிருந்தோம். எங்க இதயத்துக்குள்ள கத்தரை விட்டு தள்ளி போற சில காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது குத்தப்பட்டால் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. அர்ப்பணித்து உள்ள வாங்க. ஆவிக்குரிய 9 கனி அன்பு. இன்னைக்கு நிறைய வீட்டுல அன்பை தேடி பார்த்தா காணும். அப்புறம் எப்படி வீட்டுல சமாதானம் இருக்கும்? நல்லா யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டுல அஸ்திவாரம் என்னது? கற்பனையை கைக்குள்ள என்னது? அன்பு. இன்னைக்கு பாதி வீட்டுல அன்பை காணும். அன்பை காணும்பா. பணம்லாம் இருக்கு, நகைலாம் இருக்கு, வீடுலாம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, சகல செழிப்பு இருக்கு. கேட்டா பேங்க்ல இத்தனை லட்ச ரூபா பணம் இருக்கு, இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு இவ்வளவு சகல செழிப்பு இருக்கு, என் பையன் இந்த நாட்டில் வேலை பார்க்க, என் பொண்ணு இந்த நாட்டில் வேலை பார்க்குங்க. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும்தான் இல்லை, அன்பு மட்டும்தான் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு வயசான பாட்டி உண்டு. அந்த பாட்டி அடிக்கடி கூப்பிடுவாங்க. 75 வயசு. ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொண்ணு இருக்கு, பேரா இருக்கான். அந்த பாட்டி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல ரிட்டையர் ஆனவங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்க பார்த்தா முதியோர் இடத்துல இருக்கிறாங்க. என் பேரன் பேச மாட்டுக்கான், என் பிள்ளை பார்க்க மாட்டுக்கு. அவங்க இதயத்துக்குள்ள அந்த 2 வார்த்தை அடிக்கடி வரும். நான் கேட்டிருக்கேன், என் காதால கேட்டிருக்கேன். 75 வயசு பாட்டி, என் பிள்ளை பார்க்க வரல, என் பேரன் என்கிட்ட பேசல, போன்ல கூட பேசல. அவங்க இதயத்துக்குள்ள இதய துடிப்பு ஃபுல்லா வயசானக்கு அப்புறம் சின்ன பிள்ளையா இருக்காங்க. அன்புக்காக ஏங்குறாங்க, பாசத்துக்காக ஏங்குறாங்க. நல்ல பெரிய பொசிஷன்ல ரிட்டையர் ஆயாச்சு, நல்ல இங்கிலீஷ் பேசுறாங்க. ஆனால் பாசத்துக்காக ஏங்குறாங்க, அன்புக்காக ஏங்குறாங்க. இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எல்லாரும் நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிக்கணும்பா. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நியாய தீர்ப்புனாலே என்னன்னு தெரியாது. சும்மா அப்படியே வாழ்ந்து அப்படியே போய் சேர்ந்துடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. கிருபையின் காலம்தான். இந்த கிருபையின் காலத்திலே உணர்வு இருக்கா? அப்படி இல்லைன்னா துணிகரமா வாழ்றீங்களா? துன்மார்க்கமா வாழ்றீங்களா? அப்படி இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சாச்சா? இப்படி 2 பகுதியா நம்ம செக் பண்ணி பார்த்தால் நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க முடியும். ஏன்னா காலை வேளையில செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போயிடாதீங்கப்பா அப்படின்னு புலம்புறாரு. மோசம் போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. ஒரு வீட்டுல ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, இல்ல கொஞ்சம் நகை இருக்கு அப்படின்னா அதை கரெக்டா பீரோல வச்சு கூட்டுவாங்க, இல்லைன்னா பேங்க்ல கொண்டு வச்சிருப்பாங்க. கேட்டா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிம்பாங்க. கொஞ்சோண்டு பணம் வர்றதுக்குள்ள அதை எங்கேயாவது கொண்டு போய் பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள், ஒண்ணு இல்ல, 2 இல்ல. தீமை யோசித்தா பிசாசு உள்ள என்ட்ராயிரும். தேவனுக்கு பிரியமானபடி வாழலைன்னா அங்க ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது. மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போயிடாதீங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என் வாழ்க்கையிலலாம் நான் யோசித்து பார்த்தேன், என்னெல்லாம் சொல்லலாம், அவ்வளோ சொல்லலாம். விக்கிரத்துக்கு, மனுஷனுக்கு, மாந்திரியத்துக்கு, மனுஷனோட சத்தத்தை கேட்டு என்னெல்லாம் நடக்கும். ஜாதகம் பார்த்துருக்கேன், நாள் பார்த்துருக்கேன், நேரம் பார்த்துருக்கேன், பொய்யான தீர்க்கதரிசனம் கேட்டிருக்கேன், மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், கடையில் இருக்கும்போது கத்தாழை தொங்கிட்டுருக்கேன், ஒரு கிளாஸில் எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன். இதெல்லாம் மாம்சத்துக்கென்று ஒரு விதை. மனுஷோட சத்தத்தை கேட்டு இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய விதை. பரலோகத்துக்கு எப்படிப்பா போகணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க ஆரம்பிச்சு. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பரலோகத்துக்கு எப்படி போகணும், பரலோகத்துக்கு எப்படி போகணும், பரலோகத்துக்கு எப்படி போகணும், இது என் இதயத்துல ரொம்ப அடிக்கடி உள்ள ஒரு காரியம். எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், செத்தா பரலோகத்துல இருக்கணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும் ஒரு ஆசை. 2ஆம் மரணமாய் அக்கினி கடலுக்கு போகக்கூடாது, எப்படியாவது பரலோகத்துக்கு கொஞ்சம் ஒரு ஆசை. வசனம் வாசிக்கும் போது இந்த வசனத்துல நான் குறையா இருக்கேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ ஒரு காரியத்துல நான் மோசம் போயிட்டேன்ப்பா, ஏதோ ஒரு காரியத்துல நான் மோசம் போயிட்டேன்ப்பா. அப்படியே தேவனோட சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறது வேற வழியே இல்லை. ஏன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், அந்த டார்கெட் நமக்கு இருக்கணும். எப்படி ஒரு கார் கம்பெனி இருக்கும், இல்லைன்னா ஒரு இடத்த வாங்கி வித்துட்டு இருப்பாங்க. ஒரு மாசத்துல இத்தனை இடம் வித்துறணும், இல்லை இத்தனை வண்டி வித்துறணும், இத்தனை பைக் வித்துறணும் சொல்லி மேலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்துடும். அதுல வேலை பார்க்குறவங்க எப்படியாவது விற்கணும் 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 நோக்கத்தோடயே, அந்த பொருளை விற்கிறதுக்கு நோக்கத்தோடயே பேசிட்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனுக்கு போகணும், நித்திய ஜீவனுக்கு போகணும், நித்திய ஜீவனுக்கு போகணும், நித்திய ஜீவனுக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்முடைய மைண்டுக்குள்ளே, நம்முடைய சிந்தனைக்குள்ள, நம்ம இதயத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும். அப்பந்தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம கொஞ்சம் ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு இடத்துல குறை இருக்கும். சில குடும்பத்திலே கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம பொய் பேசிட்டு, இந்த மாசம் தந்துடுவேன், இன்னொரு 10 நாள்ல தந்துடுவேன், இன்னொரு 1 மாசத்துல தந்துடுவேன். அந்த 1 மாசமே இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா பொய் சொல்லியாச்சு, அடுத்த மாசம் கொடுக்கன்னு சொல்லி பொய் சொல்லியாச்சு. இப்பவுமே இதயத்துல பயம் வந்துடும். ஏன் பொய் பேசி? வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் தன் சொந்தத்தில் எடுத்து பொய் பேசுவான். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே மாம்சத்திற்கென்று விதை விதைச்சு, ஐயோ நான் இப்படி பொய் சொல்லிட்டேனே, ஐயோ நான் இப்படி பொய் சொல்லிட்டேனே. சில குடும்பத்துல பிள்ளையோட வாழ்க்கையில டைவர்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? திருமணம் முடியறதுக்கு முன்பாக எத்தனையோ காரியத்திலே, அது நகை விஷயமா இருக்கலாம், பணம் விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வயசா இருக்கலாம், இல்ல படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம். எத்தனை இடத்துல பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது உண்மை இல்லை, அப்போனா உண்மை இல்லை. கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்ப்பாங்க, மனம் திரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சில வீட்டுல என்ன நடக்கு அப்படின்னா, வாலிப வயசுல இந்த பையன் நிறைய தண்ணி அடிப்பான், என் பையன் நல்ல பையன்பா அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் முடிச்சு வச்சிருவாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா தெரியும், வாரத்துல இல்ல டெய்லி. அப்ப அந்த ஏரியால சொல்லுவாங்க, இந்த பையன் வாலிப வயசுல இருந்தே இப்படிதான்ப்பா அப்படிம்பாங்க. அந்த கணவர் மேல உள்ள நம்பிக்கை அதுக்கப்புறம் போயிடும். சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. இவங்க பார்த்தா நைட்டு தண்ணி அடிச்சு கெட்டாவது பேசிட்டு இருப்பாங்க. மனைவி சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, மனம் திரும்புங்க, செய்யாதீங்க. லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா வீட்டுக்குள்ள சண்டை வரும். சில வீட்டுல நேரா அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனோட அம்மா தொலைபேசி மூலியமா எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வரும். பிரதர், என் மருமக வீட்டை விட்டு போயிட்டா பிரதர். நான் உடனே கேட்பேன், உங்க பையன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எங்க பையன் தண்ணி அடிப்பான் பிரதர். வீட்டுல 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஏன் சர்ச்சில் போய் ஏன் தேவன்கிட்ட சொல்லல? அவன் சர்ச்சுக்கு வர மாட்டான் பிரதர். சின்ன வயசுல பையன் இஷ்டம் போல விட்டாச்சு. சில வீட்டுல குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் காலையில் நீங்க யாரெல்லாம் கேட்கிறீங்களோ இதெல்லாம் உண்மை. மாம்சத்துக்கென்று விதை விதைக்கும் போது அதனுடைய முடிவு என்னன்னா அழிவு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல டைவர்ஸ், நிறைய குடும்பத்துல பிரிவினை, நிறைய குடும்பத்துல பிரிஞ்சு போய் இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது தன் மாம்சத்துக்கென்று விதை விதைக்கும் போது அதனுடைய அழிவு, முடிவு பார்த்தா அழிவு. அதுதான் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்க. ஏமாந்து போயிடாதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளையோட வாழ்க்கையில திருமண காரியத்துல இத்தனை போன் நகை போடும், இவ்வளவு செஞ்சிருவோம், இவ்வளவு ரொக்கம் தரைஞ்சு சொல்லிடுவாங்க. நிச்சயமெல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. திருமணத்துக்கு ஒரு 2-3 மாசம் டைம் சொல்லிடுவாங்க. வீட்டுல பார்த்தா நகையும் இருக்காது, பணமும் இருக்காது, யார்கிட்ட போய் கேட்கலாம் தெரியாது. அவசர அவசரமா ஏதாவது செய்வாங்க, லாஸ்ட் போய் பேசுவாங்க. இப்படி எத்தனை குடும்பத்துல எத்தனை திருமணம் முடிஞ்சிருக்கு. எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும். பிரதர், என் பிள்ளைக்காக திருமணத்திற்காக நான் 10 லட்சம் கடன் வாங்கிட்டேன், 20 லட்சம் கடன் வாங்கிட்டேன், 30 லட்சம் கடன் வாங்கிட்டேன். இப்ப எங்க சொந்த ஊர்ல நான் இருக்க முடியல, ஏன்னா கடன் எனக்கு அதிகமாயிட்டு. பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, அவ்வளவுதான். பொய் பேசி அங்க வாங்கி இங்க வாங்கி. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா வியாபாரத்துல இருக்கும்போது அவங்களுக்கு கடன், ஊரோட்டை போயிட்டாங்க. அதே போல என்னோட வாழ்க்கையில 25 வருஷம் கழிச்சு சாபம் தொடர்ந்துச்சு. என்னோட வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நஷ்டப்பட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன், என் வாழ்க்கையில எப்படி இந்த கடன் வந்துச்சு, எங்க தப்பு நடந்துச்சு, தலைமுறை சாபத்துக்குள்ளே உள்ள சிக்கப்பட்டேன். தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிச்சேன். நான் உங்க பிள்ளைப்பா, என்னோட வாழ்க்கையில சாபம் தொடரக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிபிக்கப்பட்ட பையனா இருக்கணும்ப்பா. குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு உங்க பிள்ளையாரா இருக்கணும்ப்பா. எனக்கு கிருபை தருவீங்களா? அதுக்கு பேர் தான் கிருபை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல போய் மாம்சத்துக்கென்று விதை விதைக்கும் போது அவனுடைய அழிவு, அந்த முடிவு என்னன்னா அழிவு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வீட்டுல ஒரு டிவிய அம்மா அப்பா தான் வாங்கிக்கிறாங்க. வீட்டுல பேரம்பேத்தி சின்ன பிள்ளைகள் பார்த்தா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கார்ட்டூன், அந்த சின்ன பிள்ளைகள் பார்க்குற அந்த பொம்மை படம், அந்த பிள்ளைகள் பார்த்தா சின்ன வயசுல கண்ணாடி போட்டுது. காரணம் யாரு? ஒண்ணு அம்மா அப்பாவா இருப்பாங்க, இல்லைன்னா தாத்தா பாட்டியா இருப்பாங்க. இந்த 4 பேர் தானே. டிவி ஆன் பண்ற யாரு? வீட்டுல கேபிளுக்கு ரீசார்ஜ் பண்ற யாரு? வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, மோசம் போகாதிருங்கள். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பைபிள் வாசிக்க சொல்லி கொடுத்தீங்களா? முழங்கால் நின்று ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அவரோட சமூகத்துல தேவனை எப்படி பயபக்தியோடு உண்மையோடு தொழுது கொள்ள சொல்லி கொடுத்தீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. எத்தனையோ குடும்பத்தின் செய்தி கேட்குறீங்களா? நம்ம வீட்டினுடைய சூழ்நிலை என்ன? நம்ம அப்படிதான் யோசித்து பார்க்க முடியும். ஏன்னா காலைல தூங்கி எழுந்திரிச்சு சொன்னேன், பிரதர் எங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த ஜெபகுறிப்பு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு.
வீட்டில் 4 பேர் தான், ஆனால் சர்ச்சுக்கு போகிறது பார்த்தா ஒரு ஆள் தான். மிச்சம் 3 பேர் சர்ச்சுக்கு போக மாட்டேங்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன். பின்மாற்றத்தில் போயிட்டாங்க பிரதர். சொல்லி சொல்லி பார்க்குறேன், பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என் வாழ்க்கையிலலாம் நான் கத்தரை விட்டு தள்ளி போனதுனால 55 லட்ச ரூபா நஷ்டம். 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லைப்பா. நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நிற்கும் போது தான் கத்தரை விட்டு தள்ளி போனால் எவ்வளோ ஆபத்து வரும் என்பதை நான் ரியலாக கண்டுபிடிச்சேன். எனக்கு அந்த பனிஷ்மெண்ட்டும் வந்துச்சு, அந்த தண்டனையும் வந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தரை விட்டு தள்ளி போனால் எவ்வளோ பிரச்சனை சொல்லி நான் ரியலாக அனுபவிச்சிருக்கேன். அதனால் காலைவெளியில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி. அதை நம்ம எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஹோட்டல் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலுங்கிறாங்க, இன்னும் பெரிய பெரிய ஹோட்டலுங்கிறாங்க. அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு குவாலிட்டி. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே அந்த வேடெல்லாம் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவலுக்குள்ள நிறைய காரியங்களை நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் முதல்ல பேசுறாரா, எப்பா நீ இந்த இடத்துல இன்னும் குறையா இருக்கிறப்பா, இதை கொஞ்சம் சீர்வருந்து அப்படின்னு சொல்லி உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா? ஏன்னா வீண் வார்த்தையில் பாவம், கண்களில் பாவம், சிந்தனையில் பாவம், இதயத்துக்குள்ளே கத்தரை விட்டு தள்ளி போற காரியம். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பைபிள் வாசிக்க பிடிக்கல, ஜெபிக்க பிடிக்கல, அதை போக மற்றது எல்லாம் பிடிக்கும். அதை தவிர, இந்த 2 தவிர, ஜெபிக்கிறதும் வேதத்தை தியானிக்கிறது தவிர உலகத்துல வேற எல்லாம் பிடிக்கும். ஃப்ரெண்டு பிடிக்கி, டிவி பிடிக்கி, செல்போன் பிடிக்கி, எல்லாம் பிடிக்கும். ஆனா பைபிள் வாசி, ஜோமன்னு அப்படின்னா மட்டும் சில குடும்பத்துல பிடிக்காது. இப்ப அப்படிப்பட்ட காலமா போயிட்டு இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ளே வேத வசனம் இருக்கும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போவோம். அதனால நம்ம இதயத்துக்குள்ளே என்ன இருக்கு அதை நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னும் நிறைய பாயிண்ட் பேச வேண்டி இருக்கு. கர்த்தர் சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, நன்றி துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து எதனால வெளியேறிப்பட்டோம். புது கிருபையால நிரப்புங்க. உம்முடைய கரத்தில் அப்படிடும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுவீங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்திலையும் கர்த்தர் கூட இருங்க. அவனுடைய கையின் கீழே ஆசுவீங்க. அப்பத்தையும் தண்ணீர் ஆசுவீங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு அவங்களோட தலைமுறை ஆசீர்வதிங்க. கற்பத்தை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்திய கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது. எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன சூழல் இருக்காங்களோ உபத்திரத்தை மாற்றித்தாங்க. கண்ணீரை மாற்றுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, குடும்பத்துல போராட்டத்தை மாற்றுங்க. வேலை இல்லாமல் இருக்காங்க, நல்ல வேலை தாங்க. படித்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. எக்ஸாமுக்கு ஆயத்தமா இருக்காங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கலுக்குங்க, உங்களுடைய தலைமுறை கரத்தில் தொட்டு சுகமாக்கி தாங்க. தேவன் அருளி அப்ப மனுஷன் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். அதிகால வெளியில பொறுப்படுறாங்க, வாகனத்தை பொறுப்படுத்துவாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவனத்தை அப்படிடும். பரிபூர்ணமான கிருபை உங்க பிள்ளைகள் மேல தங்கிடட்டும். உங்களுடைய பிரசனை இறங்கி விட்டு ராஜா. அப்பா, யாரெல்லாம் தாழ்த்தணும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விட்டு ராஜா. இந்த நாளிலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசுவீங்க. எல்லாருடைய தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தினம்தோறும் அதிகாலை வேலை செய்தி கேளுங்க. தொடர்ந்து இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் இந்த நம்பரை நீங்க கூப்பிடலாம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.